பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறை வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நாடியிலிருந்து பதிவு செய்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க என் வாயிலிருந்து பேசும். பிதாக்கோன் பரிசுத்த ஆவியார் திரேக தேவன் எனக்குள்ளிருந்து கேட்குற மக்களுக்கு உடைய வார்த்தை வெளிப்படட்டும்ப்பா, சத்தியம் வெளிப்படட்டும்ப்பா, விடுதலை உண்டாகட்டும்ப்பா. இயற்கை கால சாதம் கரண்டு தடையெல்லாம் கிடைக்கணும். பங்குற மக்களே ஆசீர்வதிங்கப்பா. நானே சிறுகவும் நீர் எனக்குள் பெருகும்படி ஒப்பு கொடுக்குறப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுகமாயிருங்க, ஆசீர்வாதமாக இருங்க, பெருக்கமாக இருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு கழிகூறுதலாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், வெற்றி நாளாக இருக்கட்டும். நீங்கள் செய்கிற வேலை, தொழில், படிப்பு, பரீட்சை எல்லா காரியங்களிலும், குடும்பங்களிலும் கணவன் மனைவி பிள்ளைகளோட நீங்கள் சமாதானமாக இருக்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறை வார்த்தைக்கு போவோம். கர்த்தருடைய ஆவியார் நம்மோட பேசுவார். இந்த வாரங்களிலிருந்து ஞானம் என்பதை குறித்து தெரியணும். ஆனால் கடந்த வாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம்னு நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாரம் ஞானம் என்பதனாலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழி 1:7 சொல்லப்பட்டபடி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவதனால அது உலக ஞானம், தெய்வ ஞானம் அல்ல. தெய்வ ஞானம் அது நுண்ணறிவும், நம்ம காரியங்களை நன்றாக கவனித்து அது சரிவர புரிந்து கொள்ளுகிறது தான் தேவ ஞானங்கிறது. ஒருவர் நம்முடைய குறை கூறினால் நம்முடைய இருக்கிற குறைகளை திருத்திக் கொள்வது தேவ ஞானம். இது குறித்து பல விஷயங்கள் சொல்லலாம். எபிரேய பதம் சொல்லுகிறது GHOMA சொக்மா அப்படின்னா எபிரேய பதலுக்கு திறன் அர்த்தம். ஞானம் என்பது திறன். அப்போது வேதத்தில் அநேக திறனுள்ள ஞானமுள்ள பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 41 எகிப்த தேசத்தின் ராஜாவாக இருந்த பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல மந்திரவாதிகள், சாஸ்திரிகள், சோஸ்திரிகள்லாம் தேடி பார்த்தான். அவங்களால அது விளக்க சொல்ல முடியலை. 41:8 படிப்பான். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்போ பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு இவங்களால மந்திரவாதிகள், சாஸ்திரிகள், சோசியர்கள் இவங்கெல்லாம் பதில் தர முடியலை, சொல்ல முடியலை. ஆனால் யார் தான் சொல்ல முடியும்? 14-15 மறுபக்கத்தில் யோசேப்பை குறித்து கேள்விப்பட்டு அந்த பானபாத்திரக்காரனும் சுயமாகி தலைவனும் யோசேப்புடைய சிறையில் இருக்கும்போது 2 பேரும் வெவ்வேறு விதமான சொப்பனங்களை கண்டாங்க. ஒருவனுக்கு விடுதலை, ஒருவனுக்கு மரண தண்டனை. இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டான். சுயமாகி தலைவனும் அந்த தவறுக்கு தண்டனை, அந்த பானபாத்திரக்காரனும் இழந்த பதவி திரும்ப பெற்றான். 2 பேரும் சொன்ன சொப்பனபடி நடந்துச்சு. இதை புரிந்து கொண்டு விடுதலை பெற்று போன அந்த பானபாத்திரக்காரனி இந்த அர்த்தம் சொல்லுகிற விஷயத்தை எடுத்து பார்வோன்ட்ட சொல்ல, பார்வோன் யோசேப்பை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. அப்போ அந்த 14-15 வாசிப்பான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் நான் கிடையாது, நான் போய் தேவனிடத்தில் நிற்பேன். நீங்கள் சொன்ன சொப்பனத்தை அவர்கிட்ட சொன்னால் அவர் எனக்கு விளக்கம் தருவார். 41:30 அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். 7 பசுக்கள், வெளிஞ்ச கொளுத்த பசு, 7 விளைந்த கதிர்கள், சாவியானது, இந்த 2மே ஒரே சொப்பனம் தான். 7 வருஷம் நல்லா விளைய போகுது,
அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. அப்போ 7 வருஷம் நல்லா விளையிற அந்த தானியங்களை சேர்த்து வச்சா தான் 7 வருஷம் பஞ்ச காலத்தை சமாளிக்க முடியும். இந்த மங்களகரமான ஒரு பெரிய அந்த ஞானமுள்ள சொப்பனத்தை ராஜாவுக்கு சொல்லிட்டு அது யாரும் விடுவிக்க முடியல, விளக்கம் சொல்ல முடியல. தேவ ஞானம் பெற்ற யோசேப்பு தான் அந்த விளக்கம் கொடுத்தார். அதனால தான் யோசேப்பை பார்வோன் அழைத்து 41:38 இவ்வளோ ஞானம் விவேகம் உள்ள மனிதனை போல இந்த எகிப்து தேசம் இங்கே இருக்காங்களா? ஒருவனும் இல்லை. அதனால் இவ்வளவு விவரம் விளக்க அறிஞ்ச நீ தான் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு பார்வோன் அந்த யோசேப்பை அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டான். நீங்கள் தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட தேவ ஞானம் தேவாவி பெற்றவர்கள் தான் தேசத்தில் உயர்த்தப்பட்டாங்க. யோசேப்பு உயர்த்தப்பட்டான். இப்போ முதலாவது தேவ ஞானம் பெற்ற திறனுள்ள ஒரு மனிதன் தேசத்தை ஆண்டான். அப்போ ஞானங்கிறது என்னது? திறன். அப்போ திறன் உள்ளவன் கையில் தான் தேசம் கொடுக்கப்படும், ஜனங்கள் காக்கப்படுவார்கள். ஞானம் தேவனுக்கு பயப்படுற பயம் என்னன்னா, தேவனால் திறன் பெற்றவர்கள், ஞானம் பெற்றவர்கள், தேவ ஞானத்தினால தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஞானம் பெற்ற யோசேப்பு கர்த்தர் உயர்த்தினார். இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இருக்குமென்னால், இப்படிப்பட்ட திறன் பெற்ற யோசேப்பை போல தேவ ஞானம் இருக்கும். சோசியர்கள், மந்திரவாதிகள், சாஸ்திரிகள் செய்ய முடியாத ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருப்பாரு. இந்த ஞானம் நம்ம தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று அறிந்து தேவ சமூகத்தை தேடுங்க, நாடுங்க. அவரை பற்றி கொண்டிருக்கிற, அவரால் கிடைக்கிற ரட்சிப்பை ஞான அபிஷேகம் பெற்று அவருடைய ஆவியை பெற்று தேவனுக்காக வாழ்ந்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென்.